அனைவருக்கும் வணக்கம். வார்த்தை வியாபாரி சேனலில் இன்றைக்கி ஒரு அழகான கதையை பார்க்கலாம். மகான் ராமகிருஷ்ணர்கிட்ட ஒரு 3 மாணவர்கள் பாடம் பயின்றுட்டு இருந்தாங்க. அந்த மாணவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, அறிவுன்னா என்ன, ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை நம்ம பாடமாக சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு புரியுமோ புரியாதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம மகான் என்ன பண்ணுறாரு, அந்த 3 நபர்களுக்கும் நம்ம செயல்கள் மூலமாக புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள்ட்ட சொல்கிறாரு. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, நான் இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருக்க ரூம்லேருந்து பக்கத்து ரூமுக்கு போகிறார். பக்கத்து ரூமுக்கு போயிட்டு அந்த ரூமை சாத்திக்கிறாரு. சாத்திட்டு திரும்பவும் மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு வர்றார். உடனே மாணவர்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, இப்போ அந்த ரூமில் நான் பால் வச்சுருக்கிறேன், ஒவ்வொருத்தராக போய் குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார். உடனே முதல் மாணவன் அந்த ரூமுக்கு போகிறான். அந்த அறைக்கு போயிட்டு பார்க்குறான். அங்கே மொத்தம் 3 டம்ளரில் பால் இருக்குது. முதல் டம்ளர் பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தால் இருக்குது. இன்னொரு டம்ளர் வெள்ளியில் இருக்குது. 3ஆவது டம்ளர் வெண்கலத்தில் இருக்குது. உடனே அந்த முதல் மாணவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த தங்கத்தால் இருக்கக்கூடிய அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய பாலை எடுத்து அவன் குடிச்சிட்றான். தங்கத்தால் இருக்கக்கூடிய பாலை எடுத்து குடிச்சிட்டு ரூமுக்கு வந்துடுறான். அதுபோல் 2ஆவது மாணவன் போகிறான். போனவுடனே அவனுக்கு ஒரு மாதிரி கோபம் வருது. என்ன அப்படின்னா, நமக்கு மட்டும் பால் தங்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறான். இருந்தாலும் ராமகிருஷ்ணர் ஐயா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அதனால் உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தங்கத்துக்கும் அடுத்தபடியாக என்ன இருக்குது, வெள்ளி தானே இருக்குது, சரி அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளியில் இருக்கக்கூடிய பாலை எடுத்து குடிச்சிட்டு வந்துடுறான். 3ஆவது மாணவன் போகிறான். 3ஆவது மாணவன் போய் பார்க்குறான். அங்கே வெள்ளி டம்ளர்லேயும் ஒன்றும் இல்லை, தங்க டம்ளர்லேயும் ஒன்றும் இல்லை, வெண்கலத்தில் இருக்கக்கூடிய அந்த டம்ளரில் மட்டும்தான் பால் இருக்குது. உடனே அவனுக்கு கோபம் உச்சிக்கே வந்துடுது. நான் மட்டும் எந்த வகையில் கீழே போயிட்டேன், நானும் அவரோட சீடர்கள் தானே, எனக்கு ஏன் அவர் வெள்ளியில் வைக்கல, தங்கத்தில் வைக்கல, வெண்கலத்தில் தானே இருக்குது, நான் எப்படி இதை குடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு மனசுக்குள்ளார இவ்வளவு கேள்விகள், அழுகையும் மாத்திரமும் அவனுக்கு வருது. இருந்தாலும் குரு சொல்லிட்டாரே, குரு வார்த்தையை மீற முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு வெண்கலத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலை அவன் குடிச்சிட்றான். குடிச்சிட்டு அவனும் குரு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறான். இப்போ 3 பேருமே வந்துட்டாங்க. இப்போ குரு கேட்குறார், 3 பேருமே பாலை சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். உடனே டக்குன்னு அந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே, யார் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா, அந்த தங்க டம்ளரில் இருந்த பாலை குடித்த அந்த மாணவன் சொல்கிறான், ஐயா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுயா, நான் அருமையாக குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதே போல் வெள்ளியில் உள்ளவன் சொல்கிறான், நானும் குடித்தேங்கய்யா, ஆனால் என்னோடய டம்ளர் வெள்ளி டம்ளர் தான்யா அப்படின்னு அவன் சொல்கிறான். 3ஆவது மாணவன் சொல்கிறான், ஐயா எனக்கு மட்டும் நீங்கள் இது பண்ணிட்டீங்கய்யா, எனக்கு மட்டும் வெண்கலத்தில் தான்யா கிடச்சிச்சு, இருந்தாலும் நான் பாலை குடித்தேன்யா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே அவர் பாடம் நடத்த ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 3 மாணவர்களையும் பார்த்து, அந்த பால் ரொம்ப அரிதான பால், ரொம்ப சுண்ட காய்ச்சிய பால், அந்த பாலில் குங்குமப்பூ போட்டிருந்தோம், ஏலக்காய் பொடி போட்டிருந்தோம், ரொம்ப ருசியாக உங்களுக்காக தயார் செய்யப்பட்ட பால். ஆனால் நீங்கள் என்னென்னா, அந்த பாலினுடைய ருசியை பற்றியே யாருமே சொல்லவே இல்லை. அது நீங்கள் உண்ட பாத்திரத்தை மட்டும்தான் பற்றி பேசுகிறீங்க. உங்களுக்கு சரியாக சொல்லணும் அப்படின்னா, அந்த பால் இருக்கு இல்லையா, அந்த பால் தான் ஞானம், அந்த பால் தான் ஞானம். அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, நீங்கள் உண்ட பாத்திரம் இருக்கு இல்லையா, அதுதான் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு
அவர் அவங்களுக்கு அந்த அறிவுக்கும் ஞானத்துக்குமான உள்ள தொடர்பை சொல்கிறார். அறிவு அப்படிங்கிறது அந்த பாத்திரமாகவும், ஞானம்ங்கிறது வந்து பாலாகவும் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது நமக்கு கொடுக்க வேண்டியது, நமக்கு தேவையானது என்ன? பாலை நான் குடிக்கணும் அப்படின்னா, அந்த பாலை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர, அது எந்த பாத்திரத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதை நம்ம அறிவு கொண்டு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதுவே நமக்கு தேவையான அந்த கருத்துக்கள் எதில் இருக்குது அப்படின்னா, அந்த பாலில் தானே இருக்குது. அந்த பாலை வந்து நம்ம மகிழ்வோடும் மகிழ்ச்சியோடையும்லே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விளக்குறார். அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறார். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வரக்கூடிய குருமார்கள், ஞானிகள் எல்லாம் மண் பாத்திரத்தில் அவங்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா கூட அது அமிர்தமாக சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. நாம் எல்லோரும் என்ன நினச்சிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம எதையுமே வந்து ஞானக்கண்ணால் நம்ம பார்க்காம அறிவு கண்ணால் தான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் நமக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து கிடைக்காமலே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவருக்கும் பாடத்தை எடுக்கிறார். ஸோ அதனால் ஒரே மனநிலையோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதும் இந்த கதையின் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஸோ நீங்களும் எந்த ஒரு செயலையும் அறிவு கண்ணோட மட்டும் பார்க்காம ஞானக்கண் கொண்டும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய நோக்கம். அனைவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும். வாழ்க வளமுடன், நலமுடன். நன்றி, வணக்கம். நன்றி.